இந்த நாளிலே கூட ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற நல்ல வார்த்தையின் தலைப்பு என்ன தெரியுமா? அவர் நம்மை எப்படி தெரிந்து கொள்ளுகிறார்? அவர் நம்மை எப்படி தெரிந்து கொள்ளுகிறார், அல்லது அவர் தெரிந்து கொள்ளும் விதம் எப்படி என்று நாம் பார்க்க போகிறோம். எசேக்கியேல் எழுதிய தீர்க்கதரிசன புத்தகம் எசேக்கியேல் 36வது அதிகாரம் 24வது வசனம், 24 இருந்து 27:8 வரை. நான் உங்களை புற ஜாதிகளிடத்திலிருந்து அழைத்து உங்களை சகல தேசங்களில் இருந்து சேர்த்து உங்களை சுய தேசத்திற்கு உங்களை கொண்டு வருவேன். அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். நீங்கள் சுத்தமாவீர்கள். போதுமா? நல்ல கவனிங்க. இது அழகா ஆண்டவர் சொல்றாரு. முதலாவது, ஆண்டவர் உங்களையும் என்னையும் என்ன செய்கிறாராம்? புற ஜாதிகளிடத்திலிருந்து என்ன பண்ணுகிறாரு? அழைத்து. இன்னைக்கு நீங்க நல்ல கவனிங்க, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்ற பாருங்க. ஒரு பொருள் கடையில இருக்கு, ஒரு நிறைய பொருள் இருக்கு. அதுல நீங்க என்ன பண்றீங்க? ஒரு பொருளை இப்போ ஒரு இந்த வெயிலுக்காக சொல்றேனே, ஒரு மண் பாத்திரம் வாங்குறீங்க இல்லையா? மண் பானை வாங்குறீங்க. எங்க இருக்கு மண் பானை? எங்க இருக்கு? கடையில இருக்கு. அந்த கடையில ஒரு மண் பானை தான் இருக்குமா? நிறைய இருக்குமா? நிறைய இருக்கும். அந்த நிறைய மண் பாத்திரத்துல இருந்து நீங்க என்ன பண்றீங்க? ஒரு பாத்திரத்தை தேர்ந்தெடுக்கிறீங்க, சூஸ் பண்றீங்க. கரெக்டா? இப்போ அந்த மண் பாத்திரத்தை நீங்க வாங்குறீங்க. அது அங்க இருக்கிற வரைக்கும் யாருடையதா இருந்தது? கடைக்காரனுடையதா ஆயிடுச்சு. இப்ப நீங்க அந்த கடையில இருக்கிற பாத்திரத்தை நீங்க என்ன பண்றீங்க? வாங்குறீங்க. வாங்கி அதுக்கு ஒரு பணம் கொடுத்துட்டீங்க. இப்ப அது யாருக்குரியதா மாறிடுச்சு? யாருடையது? வாங்கினவங்களுக்குரியதா மாறிடுச்சு இல்லையா? இப்போ அதை அங்க இருந்து நீங்க காசு கொடுத்துட்டு அங்கேயே விட்டுருவீங்களா? உங்ககிட்ட கொண்டு வந்துருவீங்களா? உங்ககிட்ட எடுத்துட்டு வந்துருவோம். இப்ப அங்க இருந்து இப்ப உங்ககிட்ட உங்க இடத்துக்கு வந்துருச்சு. ஆமாவா? இதெல்லாம் ஆண்டவர் சொல்றாரு. நீ புறமார்க்கத்தோட நீ உலகத்தோட இருந்த உன்னை இணைக்கிறையம் கொடுத்து நான் என்ன பண்ணிட்டேன்? வாங்கிட்டேன். வாங்கி கொண்டு வந்து அந்த இடத்துலயே உள்ள விடல, அங்க இருந்து எடுத்துட்டு வந்து உங்களை எங்க உட்கார வச்சிருக்காரு? அவருடைய வீட்டுக்குள்ள கடாருக்காரு. அல்லேலூயா. எத்தனை பேர் அவங்க வீட்டுக்குள்ள வந்துட்டீங்க? எல்லாரும் வந்துட்டீங்கல்ல? God. அப்ப உங்களை என்ன பண்ணிட்டாருன்னு அர்த்தம்? விலை கொடுத்து வாங்கிட்டாரு. அப்ப நீங்க எல்லாம் சும்மா சாதாரண ஆள் இல்ல இல்லையா? அவர் ரத்தத்தை கொடுத்து உங்களை கொண்டாந்து உட்கார வச்சிருக்காரு. அல்லேலூயா. ஆமா. இப்ப வெளியில இங்க வராதவங்க எல்லாம் இன்னும் கடைக்குள்ளேயே இருக்கிற பாத்திரம் போல. ஆனா நீங்களும் நானும் விற்கப்பட்ட பாத்திரம். அல்லேலூயா. இப்ப அந்த பாத்திரம் இப்ப எங்க வந்துருச்சு? அவர் இருக்கிற இடத்துக்குள்ள வந்துருச்சு. ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சுதா? இப்ப அவர் என்ன சொல்றாரு? பிரித்து எடுத்து கொண்டு வந்து வச்சுட்டு இப்போ அந்த மண் பாத்திரத்துக்கு வாங்க. அந்த மண் பாத்திரம் கடையில இருந்து விலை கொடுத்து வாங்கி உங்க இடத்துக்குள்ள கொண்டு வந்துட்டீங்க. உடனே அதுக்குள்ள தண்ணி ஊத்தி குடிச்சிருவீங்களா? என்ன பண்ணுவீங்க? ஆமா, என்ன பண்ணுவீங்க? சுத்தம் பண்ணுவீங்க. நீங்க குடிக்கிற தண்ணிக்கே அத்தனை கழுவுறீங்க. ஆமாவா இல்லையா? இப்ப எங்கப்பா என்ன செய்றாரு? உங்களையும் என்னையும் உலகத்துல இருந்து வேறு விரித்து அவர் இடத்துக்கு கொண்டாந்து வச்சுட்டாரு. வச்ச உடனே என்ன பண்ணுவாரு தெரியுமா? உங்க மேல தண்ணிய தெளிச்சு உங்களை கழுவுறாரு. அல்லேலூயா. தண்ணிய தெளிச்சு என்ன பண்றாரு? சுத்தமான தண்ணீரால உங்களை கழுவுறாரு. எப்படின்னா என்ன அர்த்தம்? ஞானஸ்நானம் கொடுக்கிறார். அல்லேலூயா. எப்படி தண்ணீரை கழுவுறீங்க? எப்ப நீங்க கழுவப்படுறீங்க? ஞானஸ்நானம். அது போய் தண்ணியில விட்டு உங்களை என்ன பண்றாரு? கழுவி உங்களுடைய பாவங்கள், உங்களுடைய அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் என்ன செய்கிறாராம்? கழுவுறாரா? கழுவலையா? எத்தனை பேர் சொல்றீங்க நாங்க ஞானஸ்நானம் எடுத்த பிறகு என்னுடைய எல்லா பாவங்களும் என் சாபங்களும் கழுவிட்டாரு? அல்லேலூயா. கழுவிட்டாரா? கழுவிட்டார். இந்த இடத்துல சொல்றாரு, சுத்தமான ஜலத்தினாலே உங்களை கழுவி உங்களுடைய
நாமமா அப்படின்னு என்ன அர்த்தம்? நரகலான விக்கிரகங்களை உங்களை விட்டு நீக்குவார் அப்படின்னு என்ன அர்த்தம்? விக்கிரக ஆராதனைனா ஏதோ ஒரு சிலை வழிபாடு மாத்திரம் அல்ல. நீங்க நினைக்கிறீங்க ஏதோ ஒரு சிலையை வச்சு வணங்குறோம் அதுதான் விக்கிரக ஆராதனையா அப்படின்னா அதுவும் மட்டும் அல்ல. இன்றைக்கு நீங்க உட்கார்ந்து இருக்கிற எத்தனை பேர் விக்கிரக ஆராதனைக்காரரா இருக்கீங்க தெரியுமா? விக்கிரக ஆராதனை பண்றீங்களா? என்ன தெரியுமா விக்கிரக ஆராதனைனா? ஒரு வசனம் படிங்க. எபேசியர் 5:5, கொலோசியர் 3:5. கொலோசியர் 3:5, எபேசியர் 5:5. விக்கிரக ஆராதனைக்காரராகிய இருங்க, வெயிட் பண்ணுங்க. விக்கிரக ஆராதனை காரணாகிய பொருளாசை அப்படின்னு என்ன தெரியுமா? நீங்க நினைக்கிறீங்க ஏதோ சிலையை வச்சு வணங்குறதா விக்கிரக ஆராதனை. பொருளாசை உனக்குள்ள இருந்தா நீ விக்கிரக ஆராதனை பிடிச்சவங்க. என்னவா? பொருளாசை. எனக்கு இது பத்தாது, இன்னும் பெரிய வீடு, 2 டிவி 4 டிவி, இன்னும் வாங்கு, அத வாங்கு, இத வாங்கு, பக்கத்து வீட்டுல பெரிய இன்ச்சு டிவியா என் வீட்டுல வாங்கு. அவன் ஃப்ரிட்ஜ் மாத்துறானா நானும் மாத்து. ஆனா நல்லாவே இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, அவன் பெருசா வாங்கிட்டான், நானும் பெருசா வாங்குறேன். அப்போ பொருள் மேல நீ ஆசைப்பட பட அது உனக்கு என்னவா இருக்கு? அது என்னது? விக்கிரக ஆராதனை. அல்லேலூயா. பொருளாசை என்னும் விக்கிரக ஆராதனை உங்களிடத்தில் இருக்கிறதா? எனக்கு ஆண்டவர் கொடுத்தது போதும் நினைக்கிறீங்களா? இதை விட பெருசு இன்னும் வாங்கணும், இன்னும் வாங்கணும், இன்னும் வாங்கணும். பொருளாசை என்னும் விக்கிரக ஆராதனை. ஆண்டவர் சொல்றாரு இதையெல்லாம் உங்ககிட்ட இருந்து என்ன பண்றாரா? கழுவுறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப எத்தனை பேருக்குள்ள உங்களை கழுவுற ப்ராசஸ்ல இருக்கீங்க? புரியுதா? நான் பேசுறது புரியுதா? புரியலையா? இப்போ விற்கப்படாம இருக்கிறவங்க எத்தனை பேரு? இப்ப எல்லாருமே விலை கொடுத்து வாங்கின பொருள்ல இங்க உட்கார்ந்து இருக்கீங்க. ஆமாவா? அப்ப நீங்க வாங்கிட்டீங்க. சில பேரு வாங்கின மாதிரியே வச்சிருப்பாங்க பொருளை, வாங்கிட்டு வந்துருவாங்க பொருளை, ஆனா என்ன பண்ண மாட்டாங்க? யூஸ் பண்ண மாட்டாங்க. நான் கேட்கிறேன், இயேசு சுவாமி உங்களை புறமார்க்கத்திலிருந்து அழைத்து வந்தார், வந்த மாதிரியே எத்தனை பேர் இருக்கீங்க? நான் அடுத்த ப்ராசஸ்க்கு போயிட்டீங்களா? என்ன கழுவிட்டாருங்க எத்தனை பேர் சொல்றீங்க? ஆமென், ஹல்லேலூயா. கழுவிட்டாரா? அப்ப கழுவிட்டாருன்னா உங்ககிட்ட என்ன இருக்க கூடாது? பொருளாசை இருக்க கூடாது. ஹல்லேலூயா. அப்ப பொருளாசை இருந்தா நீ என்ன பண்ணல? கழுவப்படல. புரியுதா? பொருளாசை உங்களுக்கு இருந்தா நீ என்ன பண்ணப்படல? கழுவப்படல. அப்ப பாவம் உங்களுக்குள்ள இருந்தா நீங்க என்ன பண்ணப்படல? கழுவப்படல. ஆனா கர்த்தர் என் பாவத்தையும் என்னுடைய விக்கிரக ஆராதனையும் ஆண்டவர் என்னை விட்டு எடுத்து போட்டாருன்னு நீ முழுமையா சொன்னீங்கன்னா இப்ப நீங்க ரெண்டாவது ப்ராசஸ்ல ஜெயிச்சிட்டீங்க. ஹல்லேலூயா. இப்ப எத்தனை பேர் என்னை கழுவிட்டாருன்னு சொல்றீங்க? நான் சுத்தமாயிருக்கேன் இல்லையா? இது எதுல? மேல. எதுல? மேல. ஏன் மேலன்னு சொல்றேன்? நீங்க செய்யறது வெளியில தெரியும். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? வீட்டுல 4 பொருள் இருக்கு, 4 டிவி இருக்கு, வீடு ஃபுல்லா பொருளா கிடக்குது. மத்தவங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். அப்ப அப்படின்னு என்ன அர்த்தம்? மேலான சுத்தம். கரெக்ட். வெளிப்புறமான சுத்தம். கரெக்ட் இல்லையா? இப்போ ஆண்டவர் உள்ள வேலை பிரிச்சு கொண்டாந்தாரு. அவர் தண்ணியால கழுவினாரு. அவருடைய பாவத்தை, விக்கிரக ஆராதனை எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாரு? கழுவிட்டார். கழுவினதுக்கு அப்புறம் இப்ப நீங்க மேல சுத்தமாயிட்டீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்க சர்ச்சுக்கு போறோங்க. நாங்க சினிமா பார்க்க கூடாது. குட். நாங்க ஞாயிற்றுக்கிழமையான சர்ச்சுக்கு போறோம். குட். இதெல்லாம் என்னது? வெளிப்புறம். வெளிப்புறமாக தெரிகிறது. இதுல நீ சுத்தமாயிட்ட, ரொம்ப நல்லது. அடுத்த ப்ராசஸ் வராரு. 3வது ப்ராசஸ் என்ன தெரியுமா? உள்ள சுத்தம். ஹல்லேலூயா.
ஐயா ஒரு பாத்திரத்தை, ஒரு மண் பாத்திரத்தை வாங்கிட்டு வர விலை கொடுத்து அந்த தண்ணி ஊத்தி மேல மட்டும் கழுவிடலாமா? கழுவுனா போதுமா? உள்ளே கழுவணுமா? ஏன் வெளியில கழுவுறோமோ இல்லையோ என்ன பண்ணோம்? ஆமா இல்லையா? அப்ப ஆண்டவர் என்ன செய்கிறாரு? இந்த ப்ராப்பரா உங்களை பண்றாரு. உங்களை விலை கொடுத்து வாங்குறாரு. வாங்கிட்டு வந்து முதல்ல மேல சுத்தம் பண்றாரு. எங்க சுத்தம் பண்றாரு? வெளிரங்கமாக உங்களை சுத்திகரிச்சார் இல்லையா? ஐயோ ஞாயிற்றுக்கிழமை நான் சர்ச்சுக்கு போகணும். வெரி குட், நீ சுத்தாயிட்ட இல்லையா? நான் என்ன பண்ண மாட்டேன், சினிமாக்கு போக மாட்டேன், விக்கிரக கோயிலுக்கு போக மாட்டேன், அதை பண்ண மாட்டேன், இதை பண்ண மாட்டேன். இதெல்லாம் வெளியில சுத்தமாயிருச்சு. சூப்பர். அடுத்தது உள் சுத்தத்துக்கு வராரு. மேல சுத்தம் பண்ண பிறகு என்ன வராரு? உள்ள சுத்தம் பண்றாரு. அது எப்படி சுத்தம் பண்றாரு பாருங்க. அடுத்த வசனம் 26. தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறது. எசேக்கியேல் 36:26. உங்களுக்கு நவமான இதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் அடுத்தது உள்ள சுத்தம் பண்றாராம். எப்படி? இப்போ முதல்ல உங்களுக்கு என்ன பண்றாரு? உங்க இருதயத்தை நல்ல இருதயமா மாத்துறாரு. நவமான இருதயம். நவமானம்னா என்ன? நல்ல இருதயத்தை கொடுக்கிறாரு. அப்படின்னு அவர் முடிவு பண்ணிட்டாரு. ஒரு புதிய ஆவி கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு. அப்ப உள்ள இருக்கிறத அறுவை சிகிச்சை செய்கிறார். மாற்று அறுவை சிகிச்சை எதை தெரியுமா? ஹார்ட். ஏன்னா உங்க இருதயத்தை என்ன பண்றாரு? மாத்துறாரு. ஐயோ நான் சின்ன வயசுல இருந்து இந்த இருதயம் வேண்டாம் அப்படின்னா நீ சுத்தமாகல. உள்ள என்ன இருதயம் இருக்குது? கல்லு. ஏன்? நீ எங்க இருக்கிறப்ப இருந்த இருதயம்? நீ வெளியில கடையில இருக்கிறப்ப இருந்த இருதயம். புறமார்க்கத்துல இருந்த இருதயம் உனக்கு இருக்கு. அது என்ன இருதயம்? கல்லான இருதயம். கல்லான இருதயம்னா எப்படி இருக்கும்? கல்லு மாதிரியே இருக்குமா? முறுமுறுப்பு, பொறாமை இல்லையா? அடுத்தது கடினத்தன்மை. அடுத்தவை துடி துடிச்சிட்டு கூட அவன் கண்ணுல தண்ணி வராது. ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, அறுத்த கைக்கு சுண்ணாம்பு கூட தர மாட்டாங்க. ஐயா கையா இருந்துருச்சியா, கொஞ்சோண்டு மெடிசனுக்கு கொஞ்சம் உங்க வீட்டுல இருக்கிற சுண்ணாம்பு கொடுனா கூட என்ன பண்ண மாட்டானா? கொடுக்க மாட்டான். ஏன்? அடுத்தது உன் கைதானே. எனக்கு என்ன? ஏன்? அவனுடைய இருதயம் எப்படி இருக்கு? கல்லான இருதயம். ஹல்லேலூயா. பாஸ்டர்மா, இதுவரைக்கும் நான் மேல சுத்தமாயிட்டேன், ஆனா அடுத்த உள்ளான சுத்தம் தான் என்னால விட முடியல. எத்தனை பேருக்கு உட்கார்ந்துருக்கீங்க? அப்படியே இருப்பாங்க, கண்ணு மாதிரியே இருப்பாங்க தெரியுமா? அவங்க கண்ணுல இருந்து ஒரு சொட்டு அண்ணி வர அப்படி இருக்கிற மனுஷங்களும் இருக்காங்க. இருக்காங்களா இல்லையா? இருக்காங்க. அப்படின்னா அவங்க இருதயம் எப்படிப்பட்ட இருதயம்? இது இந்த இருதயம் எதோட இருதயம்? பழைய மனுஷனுடைய இருதயம். ஆமாவா? இப்ப ஆண்டவர் பார்த்தாரு, உள்ளே நான் உன்னை சுத்தம் பண்ணனோட அந்த கல்லான இருதயத்தை என்ன பண்றாராம்? எடுத்துறாரு. அப்படின்னு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? பெரிய ஒரு ஆபரேஷன் பண்றாருன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஓபன் ஹார்ட் சர்ஜரி நடக்க போகுது. எத்தனை பேர் சரி ஆண்டவர் செய்யட்டும் சொல்றீங்க? எத்தனை பேரு ஆமா செய்யட்டீங்க? அல்லேலூயா. ஐயா நீ அப்படியெல்லாம் நீங்க விட்டு கொடுத்தீங்கன்னா நீங்க இருக்கிற லெவலே வேற. அல்லேலூயா. இந்த கல்லான இருதயத்தை எடுத்துட்டு அவர் இன்னொரு இருதயத்தை ஃபிட் பண்றாரு. என்ன இருதயம்? சதையான இருதயம், சாஃப்டான இருதயம், அன்பு நிறைந்த இருதயம், பொறுமையான இருதயம் இல்லையா? அந்த மாதிரி இருதயத்தை என்ன பண்றாரு? உள்ள செட் பண்ற. அல்லேலூயா. ஆனா இங்க உட்கார்ந்து இருக்கிற பல பேர் என்ன பண்ணல? இருதயம் மாற்றி இருக்கீங்களா? மாறி இருக்கா? மாறலையா? இன்னும் நாங்க இன்னும் ஆபரேஷன் தியேட்டருக்குள்ளேயே போட கஷ்டமா? அல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் இன்னைக்கு ஆபரேஷனுக்கு ஓகே சொல்றீங்க? ஓபன் ஹார்ட் சர்ஜரி நடக்க போகுது. உன் இருதயத்தை கரெக்டா மாற்ற போற. அந்த இருதயம் எப்படி தெரியுமா இருக்கும்?
மென்மையான இருதயமா இருக்கும், அன்பு நிறைந்ததா இருக்கும். எவ்வளவு திட்டினாலும் அது உன்னை கோவப்படாது. அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும். அன்புக்கு பொறாமை இல்லை, தற்பொழிவை நாடாது, சினம் அடையாது, தீங்கு நினையாது. அப்படிப்பட்ட ஒரு அன்பான இருதயத்தை கர்த்தர் உங்களுக்குள் வைக்க போகிறார். அல்லேலூயா. அப்ப அப்படிப்பட்ட இருதயம் நமக்கு வேணுமா வேணாமா? உங்களை பாக்குறவங்க எப்ப தெரியுமா மாற்றத்தை சொல்லுவாங்க, இவங்க எல்லாம் அப்படி இருந்தவங்க ஐயா, இன்னைக்கெல்லாம் எப்படி மாறிட்டாங்கன்னு சொல்றாங்க பாத்தியா, இந்த ஆபரேஷன் நடந்ததுக்கு அப்புறம் தான். அல்லேலூயா. ஆரம்பத்துல ஒரு கடின இருதயத்தோடு இருந்தவங்க நம்ம கர்த்தர் பார்க்கிறாரு, அந்த இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை செட் பண்றாரு. அல்லேலூயா. இந்த அந்த சதையான இருதயம் வரும் பொழுது என்ன தெரியுமா நடக்கும்? அடுத்தவங்க கஷ்டம் சொன்னா உன் கண்ணில் தண்ணி வரும். அல்லேலூயா. அடுத்தவங்க கஷ்டப்படுறாங்கன்னா நீ ஓடி போய் உதவி செய்வ. ஏன்? ஆமா. இப்ப உங்களுக்கு என்ன இருதயம் இருக்கு? கஷ்டமா? அப்பப்ப சதையாகுது, அப்பப்ப கட்டியாகுது. ரெண்டு கட்டானா இருக்கு அப்படின்னா நீ இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்லை. அல்லேலூயா. நீ எங்கேயோ இருக்க வேண்டிய ஆளு. ஆனா என் ஆண்டவர் செய்தா ப்ராப்பரா செய்வாரு. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு அந்த இருதயத்துக்கு பதில் என்ன வைக்கிறாங்க? சத்தமா சொல்லுங்க. இன்னைக்கு கூட உலகத்துல நிறைய மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்க. கண்ணு உள்ள விழி வந்து செட் ஆகலன்னா மாட்டோட இந்த ஆட்டோட எடுத்து செட் பண்றாங்களா இல்லையா? பண்றாங்களா இல்லையா? நம்ம பிளாஸ்டிக் உறுப்புகளை வைக்கிறாங்களா? ஆனா ஏன் ஆண்டவர் பாருங்க, கல்லை எடுத்துட்டு சதைய வைக்கிறாங்க. அல்லேலூயா. அந்த டாக்டர் எவ்வளவு பெரிய டாக்டர் பார்த்தீங்களா? அப்ப நமக்குள்ள என்ன இருதயம் வைக்கிறாரு? சதையான இருதயம். இந்த சதையான இருதயம் இருந்தா நீ கோபப்பட மாட்ட, வைராக்கியம் உனக்கு வராது இல்லையா? எரிச்சல் வராது, சண்டை வராது, உருவருப்பு வராது, பொறாமை வராது. எந்த இருதயத்துக்கு? சதையான இருதயத்துக்கு அதெல்லாம் தெரியாது. நீ அன்னைக்கு சொன்னையே, அப்படி சொன்னையே, அப்படி சண்டை போட்டு திருப்பி திருப்பி எடுத்து கலராது. அன்பு செய்யும், அதெல்லாம் மறந்துடும். இன்னைக்கு வந்துட்டியா சாப்பிடு, எப்படி இருக்க அப்படின்னு கேட்கும். விரோதம் இருக்காது. சதையான இருதயம். ஆண்டவர் பார்க்கிறாரு, உங்களை இதெல்லாத்தையும் செய்து முடித்துட்டு உள்புறத்தை முதல்ல எது முக்கியமோ அதை எடுத்து மாத்துறாரு. என்னது? இருதயத்தை, கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு எதை வைக்கிறாரு? எத்தனை பேருக்கு சதையான இருதயம் வேணும்? இல்ல பிளாஸ்டிக் இருதயம் எத்தனை பேருக்கு? சதையான இருதயம். அல்லேலூயா. அந்த இருதயம் வந்த உடனே இப்ப அதுக்கு இன்னொரு கொடுக்கிறாரு பாருங்க. என்ன கொடுக்கிறாரு பாருங்க. இருதயம் மாத்தியாச்சு, அடுத்தது என்ன பண்றாரு? 26வது வசனம். உங்களுக்கு நவமான இதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு. புதிதான ஆவி. அல்லேலூயா. ஐயா, அந்த ஒரு ஹார்ட் வந்து மாத்துறாங்க இல்லையா? மாத்தின உடனே உள்ள இருந்து என்ன பண்றாங்க? அது பம்பிங் பண்ணணுமா வேணாமா? பண்ணணும். இப்ப ஆண்டவர் உங்களுக்கு கல்லான இருதயத்தை எடுத்துட்டு சதையான இருதயத்தை செட் பண்ணிட்டாரு. இப்ப ஆண்டவர் அதுக்கு ஒரு புதிய ஆவி கொடுக்கிறாரு. அல்லேலூயா. அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் புதிய ஆவி கொடுக்கிறேன்னா அந்த இடத்துல என்ன அர்த்தம்? ஏமா புதுசு கொடுக்கறேன்னா அந்த இடத்துல பழசு இருந்ததுனாலமா அர்த்தம். ஆமாவா இல்லையா? இப்ப என்ன ஆயிடுச்சு? ஆண்டவரே பழச ஆவியை எடுத்து போட்டாரு, அப்படியே டோட்டலா பிச்சு எரிஞ்சிட்டாரு. கல்லான இருதயத்தோட பழைய ஆவியையும் தூக்கி போட்டாரு. இப்ப என்ன ஆயிடுச்சு? புதிய ஆவி ஊற்றுகிறாரு. அல்லேலூயா. இருதயமும் புதுசு, ஆவியும். ஆமென். இது யாருடைய ஆவி? ஆமே. அப்ப நீங்க உட்கார்ந்து ஞானஸ்நானம் எடுத்தவங்க இப்ப யாருடைய ஆவியில இருக்கீங்க? அடடா, இத்தனை ஆண்டவருடைய ஆவியா? ஸ்தோத்திரம். உங்களை பார்க்கறப்ப அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அப்ப நீங்களாம் ஆண்டவருடைய ஆவியிலேயே இருக்கீங்க. ஆண்டவருடைய ஆவி என்ன பண்ணும்? சொல்லுங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் இதுலயே முடிஞ்சு போச்சு. இப்ப ஆண்டவருடைய ஆவி என்ன பண்ணும்? அவர் என்ன செய்தாரோ அதுதான் செய்யும். ஆமா,
அல்லவா? என்னைக்காவது ஆண்டவருக்கு உலகத்துல வாழ்ந்தப்ப சும்மா இருந்திருக்காரா? என்ன பண்ணாரு? நன்மை செய்கிறவராகவே சுற்றி தெரிந்தார். நீங்க நடந்தாலும் போனாலும் வந்தாலும் நன்மை செய்றீங்களா? எல்லாருக்கும் செய்றீங்களா? செய்யலையா? கொஞ்சம் இந்த காரியத்துக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அப்படின்னா ஆபரேஷன் சக்சஸ், பேஷண்ட் அவுட். அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? ஆபரேஷன் என்ன பண்ணிடுறாங்க? கரெக்டா கொண்டு செட் பண்ணிடுறான். ஆனா என்ன வரல? உயிர் வரல. அப்படின்னு என்ன அர்த்தம்? சொல்லுங்கடா. அவுட், பேஷண்ட் அவுட். அப்போ ஆபரேஷன் சக்சஸ் ஆகணும்னா என்ன வரணும்? உயிர் வரணும். அந்த உயிர் என்ன உயிர்? இயேசு சுவாமியினுடைய உயிர் கொடுக்கிறாரு, புதிய ஆவி கொடுக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்குள்ள இருக்கிறது யாருடைய ஆவி? ஆண்டவருடைய ஆவி. இது ஆண்டவருடைய ஆவி தான் அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் சொல்லிட்டா. நீ ஞானஸ்நானம் எடுத்த பிறகு இல்ல இங்க வந்து உட்கார்ந்த பிறகு ஏதாவது ஒரு சின்ன தப்பு நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கிற ஆவி உங்களை உணர்த்தும். உணர்த்துதா? நீ பேசுறது தப்பு தானே, நீ நடந்து கொண்ட தப்பு தானே அப்படின்னு உள்ள இருக்கிற ஆவி உங்களை என்ன பண்ணுது? எச்சரிக்குது. அல்லேலூயா. அப்ப உங்களுக்குள்ள யாருடைய ஆவி இருக்கு? ஏசப்பாவுடைய ஆவி இருக்கு. அல்லேலூயா. ஆமென். அப்போ இருதயத்தை மட்டும் மாத்தல, ஆவியையும் மாத்திட்டாரு. ஆமென். இப்போ உள்ள என்ன பண்ணிட்டாரு? இருதயத்தை மாத்தினாரு, ஆவியும் மாத்திட்டாரு. இந்த ஆவியை மாத்தி இப்ப நீங்க முழுமை அடைஞ்சிட்டீங்களா இல்லையா? அடைஞ்சாச்சா இல்லையா? இப்ப உள்ளே கழுவிட்டாரா? இப்ப அந்த பாத்திரத்துக்கு வரலாம். எது? மண்ணு பானைக்கு. கடையில இருந்த மண் பானையை நீங்க என்ன பண்ணீங்க? விலை கொடுத்து வாங்கிட்டீங்க. வாங்கிட்டு வந்தோட என்ன பண்ணீங்க? வாங்கிட்டு வந்து எங்க வச்சீங்க? உங்க வீட்டுல கொண்டாந்து வச்சீங்க. ஏசப்பா வாங்கிட்டு வந்து உங்களை எங்க வச்சிருக்காரா? அவருடைய வீட்டுல வச்சிருக்காரா? வச்சிருக்காரு. உங்களை என்ன பண்ணீங்க? வாங்கிட்டு வந்த மண் பாத்திரத்தை என்ன பண்ணீங்க? முதல்ல வெளியில கழுவுனீங்களா? கழுவினாங்க. உங்களை கழுவினாரா? கழுவினாரு. இப்ப உள்ள கழுவுவீங்களா? நீங்களா சொல்றத பார்த்தா சுத்தமா பாத்திரம் விளக்காத ஆளுங்க மாதிரி தெரியுது. அல்லேலூயா. உள்ள என்ன பண்ணிடும்? கழுவணும். அவர் கழுவினாரா? கழுவினார். எப்படி கழுவினாரு? கல்லான இருதயத்தை எடுத்துட்டு சமையான இருதயத்தை வச்சாரு. அதுக்குள்ள என்ன கொடுத்தாரு? அவருடைய ஆவி ஊற்றிட்டாரு. ஓகே, இது கரெக்டா ப்ராசஸ் ஆயிடுச்சா அப்படின்னா நீங்க எப்படி தெரியுமா இருக்கீங்க? இப்ப வாங்க 27வது வசனம் படிங்க. உங்கள் உள்ளத்தில் என் ஆவியை வைத்து, உங்கள் உள்ளத்தில் என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும். ஆமா ஐயா, அவருடைய ஆவி உனக்குள்ள இருந்தா நீ எப்படி நடப்பியா? கட்டளைகளின்படி, நியமங்களின்படி. அவர் என்ன சொன்னாரோ அதன்படிதான் நீ நடப்ப. அல்லேலூயா. நீ உன் சொந்த இஷ்டமா நடக்க மாட்டீங்க. எப்போ? சதையான இறுதியா இருந்து ஆண்டவர் செய்த எல்லா ப்ராசஸும் கரெக்டா இங்க வேலை செஞ்சிருந்தா நீ எப்படி இருப்ப? அதாவது இந்த மாற்று இந்த உயிரினத்திலையும் அந்த உயிரினத்திலையும் எடுத்து மிக்ஸ் பண்ணி ஒரு உருவம் உருவாக்குறாங்க. ஆமாவா இல்லையா? புதிய ஒரு குரோம உருவாக்கி என்ன பண்றாங்க? இப்ப இதுக்குள்ள எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இந்த இருக்கிற ஒரு கேரக்டரும் அங்க இருக்கிற கேரக்டரும் அதுல வருமா வராதா? வருமா? வரும். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, அவர் செஞ்சது உங்க வாழ்க்கையில கரெக்டா ப்ராசஸ் ஆயிருந்தா இப்ப நான் சொல்றதெல்லாம் நீங்க கரெக்டா செஞ்சுட்டு இருப்பீங்க. அவர் சொல்றாரு, என் ஆவியை அந்த மனுஷனுக்குள்ள வச்சுட்டேன்னா அவர் எப்படி இருப்பாருன்னா என்னுடைய கட்டளைகளின்படியும் என்னுடைய நியமங்களின்படியும் அவர் கரெக்டா ஃபாலோ பண்ணி நடப்பான். அல்லேலூயா. நடக்கிறீங்களா? என்ன உங்க இருதயமே உங்களை குற்றவாளிங்களா? இல்ல நடக்கிறீங்களா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நடக்கிறீங்க. ஒருத்தர் இப்படியே கொண்டு போறாரு. கொண்டு போலாமா வேண்டாமா? அல்லேலூயா. முதலாவது நீ எப்படி நடப்ப? கட்டளைகளின் படி நடப்பாங்க. தொடர்ந்து படிங்க.
உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். அடுத்தது, உங்கள் பிதாக்களுக்கு நான் கொடுத்த தேசத்திலே நீங்கள் என்ன பண்ணுவீங்க? குடியிருப்பீங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, கரெக்டா அவர் செய்த ஆபரேஷன் கரெக்டா இருந்துச்சுன்னா அந்த மனுஷன் எப்படி இருப்பானா? அவர் என்ன சொல்றாரோ அதன்படிக்கு கீழ்ப்படிந்து நடப்பான். அவன் எங்க போவான்? பிதாக்களுடைய தேசத்திற்கு, கானான் தேசத்திற்கு, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு அவன் கொண்டு போவான். அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? நீ கரெக்டான ப்ராசஸ்ல இருந்தா வாழ்க்கையில நீ கஷ்டமே பட மாட்ட. அல்லேலூயா. ஆசீர்வாதமாக இருப்பாய். எப்படி இருப்ப? ஆசீர்வாதமா இருப்ப. ஓகேவா? அடுத்தது ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாக இருந்து உங்கள் அசைகளை எல்லாம் நீக்கி உங்களை ரட்சித்து உங்கள் மேல் பஞ்சத்தை கட்டளையிடாமல் கோதுமையை வரவழைத்து. நல்லா தெரிஞ்சுக்குங்க, ஆண்டவர் சொல்றாரு, அவர் செய்கிற ப்ராசஸ் கரெக்டா உங்ககிட்ட வேலை செஞ்சா வாழ்க்கையில கஷ்டம் இருக்காது. நீங்க அவருடைய ஜனமா இருப்பீங்க, நீ அவருடைய பிள்ளையா இருப்ப. ஏன் விலை கொடுத்து வாங்கிட்டாரு, உங்களை கழுவிட்டாரு, அவருக்கு தகுந்த மாதிரி உங்களை என்ன பண்ணிட்டாரு? மாத்திட்டாரு. இப்ப அவருக்குரிய பொருளா மாறிட்டீங்க. அவர் சொல்றாரு, நீ என் ஜனம். அல்லேலூயா. நான் உங்க அப்பாவா இருக்கிறேன். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு அவர் அப்பாவா இருக்காரு? நீங்க அவருடைய ஜனமா இருக்கீங்களா? இருக்கீங்க. எப்ப தெரியுமா? அவுட்புட் சரியா வரும் பொழுது. அவருக்கு எல்லாத்தையும் கரெக்டா பண்றாரு, ஆனா வேலையும் சுத்திகரிச்சு உள்ளேயும் சுத்திகரிச்சு அப்படின்னா அவர் உள்ள இருக்கிற ஆவியை மாத்திட்டாரு. ஆனா வெளியில வர்ற கேரக்டர் அவரு மாதிரி இல்லைன்னா பிரச்சனை எங்கேயோ இருக்கு. ஆபரேஷன்ல சக்சஸ் ஆபரேஷன் என்ன தெரியுமா? அவன் எப்பவும் போல பழமை போல நல்ல ஆக்டிவா இருப்பான். அவனுக்குள்ள என்ன வராது? எந்த வித டிஸ்டர்பன்ஸும் வராது. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆபரேஷன் சக்சஸ். அவனால பழைய மாதிரி நடக்க முடியல அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏதோ ஒண்ணு பிரச்சனை. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு இத்தனை ப்ராசஸ் பண்ணல, கரெக்டா நீங்க வந்திருக்கீங்கன்னா நீங்க என்னுடைய பிள்ளையும் நான் உங்க அப்பாவுமா இருக்கேனா நீ எப்படி இருப்ப அப்படின்னா அவர் சொல்றாரு, முதலாவது நான் செய்கிற காரியம் என்னன்னா அவரிடத்திலே கொண்டு வருகிறார். இரண்டாவது உங்களை என்ன செய்கிறார்? சொல்லுங்க, உங்களை என்ன பண்ணாரு? சுத்திகரித்தார். முதல்ல உங்களை என்ன பண்ணாரு? அங்க இருந்து வாங்கினாரா? வாங்கிட்டாரு. அடுத்தது உங்களை என்ன பண்ணாரு? சுத்தம் பண்ணாரு. அடுத்தது உங்களுக்கு என்ன பண்ணாரு? உள்ள இருதயத்தை மாற்றிட்டாரு. அடுத்தது புதிய ஆவியை கொடுத்தாரு. அடுத்தது இது எல்லாம் அந்த மண்ணான அந்த பாத்திரம் என்ன வாங்கிக்கீங்கன்னு சொன்னதுனாலயா இல்ல நமக்கு பிடிச்சதுன்னு நம்ம அந்த பாத்திரத்தை வாங்கினதுனாலயா? நூறு பாத்திரம் இருக்கு, 100 பானை இருக்கு. நீங்க ஒரு பானை வாங்குனீங்களே, யாரு பிடிச்சு வாங்குனீங்க? உங்களுக்கு பிடிச்சதால வாங்குனீங்க. அங்க 100 பானை ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. அப்ப வாங்குனது மட்டும் ஏதாவது ஸ்பெஷலா? இல்ல. அப்ப அந்த பாத்திரம் நான் தான் அப்படின்னு சொல்லமா? நீங்க யாராவது நான் தான் சபைக்கு வந்தேன்னு சொல்லாத. அவர் சூஸ் பண்ணி உன்னை எடுத்துட்டு வந்து உட்கார வச்சிருக்கார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் விலை கொடுத்து உங்களை என்ன பண்ணி இருக்காரு? வாங்கி இருக்காரு. அவருக்கு பிடிச்சது. நல்லா தெரிஞ்சுக்குங்க, இதுல நான் என்று சொல்ல நீங்க ஒவ்வொருவருக்கு யாருக்கு அதிகாரம் இல்லை. வாங்கிறது அவர் கிருபை, கழுவுறது அவர் கிருபை இல்லையா? சுத்தம் பண்ணது அவரே, வாங்குனதும் அவரே இல்லையா? இருதயத்தை மாத்துனதும் அவரே, நம்மை நடக்க செய்வதும் அவரே. அல்லேலூயா. நாம செய்யறதுன்னு ஒண்ணுமே இல்ல. நீங்களும் நானும் செய்யணும்னா அவர் சித்தத்துக்கு நம்மளை விட்டு கொடுக்கிறது. அல்லேலூயா. ஐயா, நீங்க என்ன வேணா கழுவுங்க, என்ன வேணா மாத்துங்க,
நான் அதுக்கெல்லாம் கீழ்ப்படியேன்னு சொல்லி விட்டு கொடுக்குறீங்க பாத்தியா, அது ஒண்ணுதான் நீங்களும் நானும் செய்யறது. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் தான் உங்களுக்கு என்ன பண்றாரு? புதிய இருதயத்தை கொடுக்கிறார், உங்களை வாங்குகிறார், உங்களை கழுவுகிறார், உங்களுக்கு புதிய ஆவியை கொடுக்கிறார். அடுத்தது அவருடைய கட்டளைகளுக்கும் நியமங்களுக்கும் என்ன பண்றீங்க? கீழ்ப்படிய செய்கிறார். அடுத்தது நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு நன்மைக்கு யார் காரணம் தெரியுமா? யார் காரணம்? நான் தான். ஸ்பஷ்டமா நான் ரொம்ப பொறுமைசாலி, அவ்வளவு நாள் காத்திருந்தேன், அதான் ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு. சொல்லாத, எங்க அப்பாவுடைய கிருபைங்க. அல்லேலூயா. வாழ்க்கையில ஒரு நன்மை நடக்குதா? ஆண்டவரே உங்க பிள்ளை என்னை நினைச்சிருக்கீங்க, நன்றி. அல்லேலூயா. இப்போ நீங்க எங்க இருக்கீங்க? ஒரு 3-4 கேட்டகரி. கடையில இருக்கீங்க, அடுத்தது வீட்டுக்கு வந்துட்டீங்க, அடுத்தது கழுவுற இடத்துல இருக்கீங்க, ஆபரேஷன் பண்ற இடத்துல இருக்கீங்க, அடுத்தது உபயோகமாகிற இடத்துல. இங்க எத்தனை பேர் வாங்கின மாதிரியே நான் உட்கார்ந்து இருக்கிறேன்? வாங்கி பல வருடம் ஆயிற்று, அப்படியே உட்கார்ந்து இருக்கிற பாஸ்டர்மா, கழுவுறக்கெல்லாம் நானும் விட மாட்டேன் அப்படின்னு எத்தனை பேர் சொல்றீங்க? சபைக்கு கூட்டிட்டு வந்துட்டாரு, வாங்கிட்டாரு விலை கொடுத்து, ஆனா எத்தனை வருஷம் ஆச்சு உட்கார்ந்து? எத்தனை மாசமா இருக்கீங்க? இல்லையா? அடுத்த ப்ராசஸ்க்கு போகணுமா போக கூடாதா? போகணுமா வேண்டாமா? ஆகும் இல்லையா? இப்போ வாங்கிட்டு வந்த நிலையிலேயே எத்தனை பேர் இருக்கீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. சரி, கழுவுற ப்ராசஸ்ல அதுக்கும் ஒப்பு கொடுக்க மனசு வரல. அடுத்தது ஆபரேஷன்ல அல்லேலூயா. ஒரு சகோதரி ஒப்புக்கொண்டாங்க, என்னுடைய ஆபரேஷன் இன்னும் அப்ப அவங்களுக்கு நடக்கல, திறப்போட உட்கார்ந்துருக்காங்க, ஆபரேஷன் முடியல. அல்லேலூயா. ஒப்புக்கொண்டாங்க, அதுக்காக நன்றி. அடுத்தது ஆபரேஷன் முடிச்சு வெளியில எத்தனை பேர் இருக்கீங்க? நாங்க கடையிலேயும் இல்ல, கழுவுற இடத்துலயும் இல்ல, ஆபரேஷன் தியேட்டர்லயும் இல்ல, எங்கேயுமே இல்ல. அல்லேலூயா. அப்படியா? இல்ல. வாழ்க்கையில நீங்களும் நானும் பாக்கியவான்கள். அல்லேலூயா. யாருக்குமே கிடைக்காத கிருபை உங்களுக்கு இங்க கிடைக்குது. கர்த்தர் என்னை வேறு விரித்து இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்குள்ள கூட அந்த கல்லான இருதயம் வேண்டாம், சதையான இருதயம் மாற்றுங்க. நீங்க சொன்னீங்கன்னா கர்த்தர் உங்களை மாற்றி விடுவார். நீங்க ஆபரேஷன் தேட்டருக்கு போறப்ப கையெழுத்து வாங்குறாங்களா வாங்கலையா? ஏன் ஏமா கையெழுத்து வாங்குறாங்க? கடவுளே, என்ன வேணாலும் நடக்கலாமா? அது கரெக்ட், அப்படியே கூட இருக்கட்டும். எதுக்கு உங்களுடைய விருப்பம். நீங்க என்ன பண்ணணும்? அனுமதி கொடுக்காதான் அவங்க என்ன பண்றாங்க? ஆபரேஷன் பண்றாங்க. அப்படி ஆபரேஷனுக்கு நீ கையெழுத்து போடலைன்னா அவங்க என்ன பண்ண மாட்டாங்க? பண்ண மாட்டாங்க. ஏன்? உங்க விருப்பம் இல்ல. அப்ப ஆண்டவரும் நீங்க விரும்பினாலும் உங்களை மாற்றுவார். அல்லேலூயா. எத்தனை பேர் விரும்புறீங்க? என்னை ஆண்டவர் மாத்தட்டும், என் கல்லான இருதயம் எடுத்து போடட்டும், எனக்கு சதையான இருதயத்தை கொடுக்கட்டும், எனக்கு ஒரு புதிய ஆவியை கொடுக்கட்டும், இல்லையா? அப்பதான் நான் அவர் சொல்றபடி கீழ்ப்படிவேன், அவர் விரும்புற பிள்ளையா நான் மாறுவேன், அவருடைய ஜனமாய் இருப்பேன், அவர் என்னுடைய தகப்பனாய் இருப்பார். அல்லேலூயா. அப்படின்னு நினைக்கிறவங்க இன்னைக்கு எத்தனை பேரு உங்களுடைய ஆபரேஷனுக்கு நீ கையெழுத்து போட ரெடியா இருக்கியா? அல்லேலூயா. கர்த்தர் உங்க விருப்பம் இருந்தாலும் உங்களை அப்படி மாத்துவார். இல்லைன்னா வாங்கிட்டு வந்த பாத்திரம் எப்படி கவுத்தி கிடக்குதோ அப்படியே இந்த சபையில நீங்க இருக்கலாம். அல்லேலூயா. அப்ப உங்க விருப்பம் இல்லாம உங்களை டச் பண்ண மாட்டார். உங்க விருப்பம் இல்லாம ஆண்டவர் எதையுமே செய்ய மாட்டார். எத்தனை பேர் விரும்புறீங்க ஆண்டவர் என்னை கழுவணும், ஆண்டவர் என்னை மாற்றணும், இல்லையா? அப்படின்னு நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா கர்த்தர் உங்களை புதிய பரிமாணத்திலே மாற்றுவார், உங்களை கழுவுவார், உங்களை பரிசுத்தப்படுத்துவார். உங்க உள்ளத்திலே இருக்கிற கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை கொடுப்பார். நீங்கள் அவர் ஜனமாய் இருக்கலாம், அவர் உங்கள் தகப்பனாய் இருக்கலாம். அல்லேலூயா. அப்ப தகப்பனாய் மாறினால்தான் தகப்பனுடைய ஆசீர்வாதம் யாருக்கு வரும்? பிள்ளைகளுக்கு கிடைக்கும். அல்லேலூயா.
அப்படி என்றால் இன்றைக்கு கர்த்தர் உங்களை மாற்ற ஆசைப்படுகிறார். எத்தனை பேர் மாற ஆசைப்படுகிறீர்கள்? ஹல்லேலூயா. நீ இன்னைக்கு அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டீங்கன்னா கர்த்தர் இந்த செகண்ட்ல இருந்து உங்களை ஆபரேஷன் பண்ண ஆரம்பிச்சிருவார். உங்க கல்லான இருதயத்தை எடுத்துருவாரு. எப்படி பாஸ்டர்மா வலிக்குமா? கண்டிப்பா வலிக்கும், கண்டிப்பா வலிக்கும். ஆபரேஷன் தான் வலிக்கு இருக்குமா இருக்காதா? இருக்கும்ல. அது ஹார்ட் ஆபரேஷன் இன்னும் வலிக்கும். பத்தியா சொல்ற வலிக்கும். ஏன்? அப்பெல்லாம் கல்லான இருதயத்துல நம்ம என்ன வேணா பண்ணோம். ஆனா இப்ப எல்லாம் புது இருதயம் வரும் பொழுது என்ன ஆகும்? கோபம் வராது, எரிச்சல் இருக்காது, பொறாமை இருக்காது, கெட்ட வார்த்தை வாயில வராது இல்லையா? ஏன் இப்ப என்ன வந்துருச்சு? சதையான இருதயம். அப்ப நீங்க பழசெல்லாம் உங்ககிட்ட வராது, அதெல்லாம் மாற ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. இப்போ ஆபரேஷன் பண்ணியாச்சு, ஓகேவா? ஓபன் சர்ஜரி பண்ணியாச்சு. பண்ண அடுத்த நாளே கபால் எந்திரிச்சு ஓடுவீங்களா? ஏன்? வலியே இல்ல, ஆனா நீங்க ஓடுவீங்களா? அப்படி என்ன பண்ணுவா? மெதுவா ஸ்லோவா அப்படி கால் வைக்கிறீங்க. எதுக்கு அப்படி பண்ற? என்னமா கையை பிரிஞ்சிருவான். சூப்பர். ஏன் பயம் இல்லையா? எனக்கு ஏதாவது ஆயிருமோ? என் மைண்ட் என்ன சொல்லுது? நிதானமா போ, உனக்கு ஆபரேஷன் நடந்திருக்கு. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? பழைய காலத்துல, எங்க காலத்துல எல்லாம் 15 நாள் அப்படியே பெட்ல தான் படுத்திருந்தோம் ஆபரேஷன் பண்ணா. இன்னைக்கு நைட் ஆபரேஷன் பண்ணி அடுத்த நாள் காலையில என்ன பண்ணிடுறான்? டிஸ்சார்ஜ் பண்றான். அடுத்த நாளே நடங்குறான். ஏன்? டெக்னிக்கல் வளர்ந்துருச்சு, டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. ஆமாவா இல்லையா? முதல்ல நாங்க ஆபரேஷன் பண்ணா ஒரு வாரம் கழிச்சுதான் மெதுவா எந்திரிச்சு நடக்க வைப்பாங்க. இப்போ ஒரு நாள் ஆபரேஷன் பண்ணி ஒரே நாள் தான், அடுத்த நாள் காலையில என்ன பண்ணிடுறான்? நடமாடுறான். அவ்வளவுதான். நடந்தேதான் ஆகணும். வலிக்குதா? வலிக்கும், நட, போயிரு, வீட்டுக்கு ஓடிடு. வலிக்காது, கஷ்டமா இருக்கும். ஏன்னா நம்ம ரொம்ப வருஷமா ஒரு பழக்கத்துல இருக்கும் இல்லையா? இல்லையா? கெட்ட வார்த்தை, பொய் இல்லையா? கோபம், வைராக்கியம், எரிச்சல், பொறாமை இதெல்லாம் இருந்தது. இப்ப அதெல்லாம் என்ன ஆயிடுச்சு? எடுத்து விட்டாரு. இப்ப நவமான நல்ல இருதயம், சதையான இருதயம் வந்துருச்சு. கொஞ்சம் நடக்கிறப்ப நிதானமா நடக்கணும். அவ்வளவுதான். நான் எனக்கு ஆபரேஷன் பண்ணி இருக்குது, நான் கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. ஏன்? இப்ப நான் யாருடைய இருதயம்? சதையான இருதயம், ஆண்டவருடைய பிள்ளை. பேசக்கூடாது, கோபப்படுத்தாத. எனக்கும் கெட்ட வார்த்தை பேச தெரியும், ஆனா நான் என்ன பண்ண மாட்டேன். ஏன்? இப்போ உனக்கு என்ன வந்துருச்சு? சதையான இருதயம் வந்துருச்சு. அந்த ஒரு நிதானம் வரும், அவ்வளவுதான். வழிக்காது. ஹல்லேலூயா. இப்போ உங்களுக்கு இன்னைக்கு எத்தனை பேருக்கு ஆண்டவர் என்ன மாற்றணும்? நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா உங்களை கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. எழுந்து நின்று ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கலாமா? இன்னைக்கு அவர் உங்களை தெரிந்து கொண்டதுனாலதான் நீங்க இங்க உள்ள வந்திருக்கீங்க. நீங்க இதுவே ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்களை புறமார்க்கத்திலிருந்து கர்த்தர் வேறு பிரித்து இருக்கிறார். உங்களை இடத்தை மாத்தி அவருடைய இடத்துல கொண்டாந்து உட்கார வச்சிருக்கிறார். அவர் உங்களை விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார். சும்மா வந்து இங்க உட்காரல. பிசாசிட்ட இருந்து உங்களை ரத்தத்தை சிந்தி உங்களை உள்ள கொண்டாந்து உட்கார வச்சிருக்காரு. நீங்க அவருடைய வித்து, நீங்க அவருடைய பிள்ளை. உங்களை விலை கொடுத்து வாங்கிட்டு இருக்கிற பொருளை நீங்க இப்ப உங்களை கழுவ போறாரு. எல்லாரும் கண்களை மூடி. ஆண்டவரே, தண்ணீரினால என்ன கழுவுங்க ஆண்டவரே. என்ன மேல இருக்கிற எல்லா பாவங்கள், அசுத்தங்கள், பொருளாசை என்னும் விக்கிரக ஆராதனை எல்லாத்தையும் எடுத்து போடுங்க. என்னை விட்டு எடுத்து போடுங்க. எனக்கு என்ன கொடுக்குறீங்களோ அது போதும் நான் நினைக்கணும். என்ன இருக்கோ அது போதும். அவங்க பெருசா வச்சிருக்காங்க, எனக்கு அது மாதிரி இல்ல. அவங்களுக்கு இருக்கு, எனக்கு இல்ல. வேண்டாமா? வேண்டாம் ஐயா. உனக்கு என்ன ஆண்டவர் கொடுக்கிறாரு போதும் நினைக்கிறேன். உங்களை விட எத்தனை பேர் இல்லாம இருக்காங்க இல்லையா? கர்த்தர் உங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். பொருளாசைங்கிறது மிகப்பெரிய விக்கிரக ஆராதனைக்கு சமம் வேதம் சொல்லுது. அப்படி நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா கர்த்தர் உங்க மேல, உங்க வெளிப்புறமா உங்களை கழுவ ஆரம்பிச்சிடுவார். அது கழுவி ஆரம்பிச்ச பிறகு உள்ளான மனுஷனை கழுவ ஆரம்பிப்பார். இந்த இன்னர்
heart. உங்களுக்குள்ள கல்லான இருதயத்தை எடுத்து போட போறார். பழைய சுவாபம் இருக்காது, பழைய கோபம் இருக்காது, பழைய வைராக்கியம் இருக்காது, பழைய எரிச்சல் இருக்காது. புதிய சரீரத்தை, புதிய இருதயத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். அது சதையான இருதயம், மென்மையான இருதயம், அன்பு நிறைந்த இருதயம், தாழ்மையான இருதயம், பொறுமை நிறைந்த இருதயம். அப்படிப்பட்ட இருதயத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறார். எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவரே இந்த இருதயம் மாறாததுனாலதான் ஜென்ம சுவாபம் உங்களுக்குள்ள இருக்கு, எனக்குள்ள இருந்த அந்த இருதயத்தை மாற்றுங்கப்பா, எனக்கு அந்த கல்லான இருதயம் வேண்டாம், சதையான இருதயத்தை தாங்களுக்கு என்ன. நீங்க அப்படி சொன்னீங்கன்னா கர்த்தர் உங்களுக்குள்ள ஒரு சதையான இருதயத்தை வைக்க போறார். ஒரு புதிய ஆவியை கட்டளையிட போகிறார். அந்த ஆவி உங்களை எல்லா விதத்திலும் சரியான விதத்துல நடக்கும். அப்படி அந்த ஆவி உங்களை சரியான விதத்துல கொண்டு போகும். இந்த புதிய ஆவி தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதற்கு கீழ்ப்படிய செய்யும். பிதாக்கள் கொடுத்த ஆசீர்வாதத்திலே தேவன் உங்களை நடத்துவார். உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் அவருடைய ஜனமாய் இருப்பீர்கள், அவர் உங்கள் தேவனாய் இருப்பார். தேவ பிள்ளையே, எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க ஆயத்தமாய் இருக்கீங்க? நீங்க வருவது அவருடைய சித்தம், உங்களை தெரிந்து கொண்டது அவர் சித்தம், உங்களை கழுவுகிறது அவருடைய சித்தம், உங்களை உருவாக்குவது அவருடைய சித்தம். உங்க வாழ்க்கையில நடக்கிற அத்தனை நன்மைகளுக்கும் காரணம் அவர் ஒருவர். நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம் நம்மை தாழ்த்தி ஒப்புக் கொடுப்பதுதான். ஆண்டவரே, உமக்கு ஏற்ற பாத்திரமா என்னை வளைந்து கொள்ளுங்கப்பா, உமக்கு ஏற்ற பாத்திரமா என்னை மாற்றிக்கொள்ளுங்க, நான் உங்க பிள்ளையாவே இருக்கணும்னு சொல்லுங்க. நீங்க அப்படி ஒப்பு கொடுத்தீங்கன்னா கர்த்தர் உங்களை மாற்றுவார். ஹல்லேலூயா. ஒப்பு கொடுங்க. ஒரு மாற்றத்தோடு கூட நீங்கள் இங்கிருந்து போக வேண்டும். கர்த்தர் அதற்காக தானே உங்களை வேறு விரித்து இங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். தேவ பிள்ளையே, வாங்கின மாதிரியே இருக்காது. தேவனுடைய வருகை மிக மிக சமீபமாய் இருக்கு. அவரை போல அவருடைய ஆவி உள்ள பிள்ளையாக நீங்கள் மாற வேண்டும். இந்த ஆவி இருந்தால் தான் நீ முடிவு பரியந்தம் நழைத்து நிற்க முடியும். கேட்டுக்கொண்டே இருக்கிற ஒவ்வொருவருக்கும், பார்த்து கொண்டே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு புதிய இருதயத்தை தருவீராக, புதிய ஆவியை கொடுப்பீராக. நீர் அவர்கள் தேவனாய் இருப்பீராக, நாங்கள் உடைய ஜனங்களாய் இருப்போம்.